வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா பிட் மாஸ் ஆர் போர்ட் மாஸ். பிட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, போர்டு மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப குழப்பமான டாபிக் கூட பொதுவாக பார்க்குறப்ப. இந்த பிட் மாஸ் போர்டு மாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். பிட் மாஸ் அப்படின்னா என்ன ஒன்றும் கிடையாது. இது இந்த ஐக்கும் இந்த ஓக்கு மட்டும்தான் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். B for bracket. B for bracket. ஐனா என்னன்னு கேட்டீங்கன்னா இண்டிசஸ், அடுக்குகள். ஓ அப்படின்னா ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருக்கல். ஆஃப்னே கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்த ஆஃபை தூக்கிட்டு பெருக்கல் குறியீடு போட்டுக்கணும். டி அப்படின்னா டிவிஷன், வகுத்தல், வகுத்தல் குறியீடு, அதுக்கு தான் ப்ரையாரிட்டி. அடுத்தது எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் குறியீடு ரொம்ப முக்கியம். ஒரே கொஸ்டின்ல ஆஃபும் வந்திருக்கு எம்மும் வந்திருக்கு அப்படின்னா யாருக்கு ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம்னா ஓக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேலேருந்து கீழே எழுதிட்டு இருக்கேன். இப்போ நீங்க மேலேருந்து தான் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்கு முக்கியத்துவம், அடுத்தது ஐ ஆர் ஓ, ரெண்டுமே சேர்ந்து வராது, பயப்பட வேண்டாம். இண்டிசஸ் வர இடத்துல ஆஃப் வராது, ஆஃப் வர வேண்டிய இடத்துல இண்டிசஸ் வராது, தனித்தனியாக தான் வரும். அதனால தான் இதை நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன். எய்தலார் தான் இது ரெண்டும் ஒன்று தான் வரும், எதுவும் சேர்ந்து வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்மளால பண்ண முடியாது, பிட் மாஸ் போர்டு மாஸ்ன்னு இருக்கிறதுனால. அடுத்தது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன். ஆஃபும் மல்டிப்ளிகேஷன் ஒரே இடத்துல வரலாம். அப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆஃபுக்கான சிம்பிளை சால்வ் பண்ணிட்டு தான் எங்கே போகணும்னா எம்முக்கு போகணும். அடுத்தது ஏ. ஏன்னா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன், கழித்தல். எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் தான் மைனஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா போர்டு மாஸோட மெத்தட். ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அடுத்தது இண்டிசஸ்னா இருந்தால் இண்டிசஸ், அல்லது ஓனர் தான் ஆஃப்னா ஆஃப். ஆஃப்னே கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் ஆஃப் தான் கொடுத்துருப்பாங்க. சில நேரத்தில் இக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆஃபுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கலாம், சில நேரத்தில் இக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆஃப் அப்படின்னா இக்கு, 3க்கு 5க்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துட்டு அந்த இக்கெல்லாம் எடுத்துட்டு என்ன போட்டுக்கணும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கணும். அதுக்கு என்ன ஆப்ரேஷனோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு தான் கீழெல்லாம் வரணும். சரிங்களா? அடுத்தது டிவிஷன், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், அடுத்தது சப்ட்ராக்ஷன். இதுதான் மெத்தட். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த கணக்கை சால்வ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிராக்கெட்னு சொல்லியிருக்கோம். அந்த பிராக்கெட் எத்தனை பிராக்கெட் இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 4, நிறைய பிராக்கெட் இருக்கு. அதில் எதை ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ளேருந்து வரணும். இப்போ இந்த கணக்கையே பார்த்தீங்கன்னா நான் எழுதி காமிக்கிறேன், கவனிங்க. பிளஸ் இந்த பிராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்களேன், சின்ன பிராக்கெட் இருக்கு பாருங்க, 6 3 18 மைனஸ் பிராக்கெட் கேன்சல் ஆகிடுது, 10 டிவைடட் பை 5 2. இதுதான் இந்த பிராக்கெட். இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு தான் வெளி பிராக்கெட்டுக்கு போகணும். அடுத்தது 20 பிளஸ் இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும்னா, பிராக்கெட் இல்லை தேவையில்ல, 18ல் 2 போச்சுன்னா 16. ஸோ இதுதான் அடுத்தது பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே பெருக்கல் இருக்கு. இந்த ப்ளஸ்லையும் பெருக்கலையும் எது முதல்ல வருதுன்னு பார்த்தா மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் வருது. மல்டிப்ளை பண்ணி தான் என்ன பண்ணணும்னா பிராக்கெட் உள்ளேயே மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். கவனிங்க, 20 பிளஸ் 16 பிளஸ் 16, 16 பிளஸ் 16 அப்படிங்கிறத சால்வ் பண்ணிட்டு தான் வெளியில வரணும். அப்ப 20 16 கூட்டினா 32, ஆன்சர் 52. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போடுங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இங்க எல்லாம் சீக்கிரமா மல்டிப்ளை பண்றேன்னு மல்டிப்ளை பண்ணி கடைசியில் ஆன்சர் ஏதாவது லாக் ஆகிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான கணக்கு, போர்டு மாஸ் கூட. கவனிங்க, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ல 52, ஆப்ஷன் பியில் இருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த பிட் மாஸ் சம். பிட் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கட்டத்தில் என்ன குறியீடுகள் வருது இந்த ஆப்ஷன்ல அப்படின்னு பார்க்க போறோம். அப்படியே அதை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். 2 6 மைனஸ் 12 வகுத்தல் 4 பிளஸ் 2 ஈக்குவல் டு 10. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆஃப் இங்கே இல்லை, அதனால பயமே இல்லை. நமக்கு
குறியீடுகள் போடுமாஸ் ரூல் படி எது முதல்ல வரணும்னா வகுத்தல், அடுத்தது பெருக்கல், அடுத்தது பிளஸ், அடுத்தது மைனஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். டிவிஷன் DMAS, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன். ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கு, இது முன்னாடியே பிராக்கெட் இருக்கு. பிராக்கெட்டை முதல்ல சால்வ் பண்ணுவோம், கவனிங்க. 6 மைனஸ் 12 வகுத்தல் 6, 4 + 2 என்ன வரும் ஆன்சர் 6 ஈக்குவல் டு 10. இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இங்கே இருக்கிற வகுத்தல் குறியீடு இங்கே இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு நினைக்க தோணலாம். வகுத்தல் குறியீடு இங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் நம்ம ஒரே டைமில் இங்கே தனியாக பண்ணணும், அங்கே தனியாக பண்ணணும். அதனால அதை நான் செஞ்சிடுறேன், கவனிங்க. இங்கேயும் வகுத்தல் குறியீடு வரக்கூட வாய்ப்பு இருக்கு, கவனிங்க. ஆனாலும் இங்கே வகுத்தல் குறியீடு இருந்தால் இதை தனியாக பண்ணுவோம், அதை தனியாக பண்ணுவோம். அதை தான் நான் இங்கே செஞ்சு பார்க்குறேன். 12/6 என்னன்னா 2. இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வகுத்துட்டோம், டிவிஷன் பண்ணிட்டோம், இது செஞ்சாச்சு. மீதி இருக்கிறது இது 3 தான். இங்கே இப்போ வகுத்தல் கூட வரலான்றதும் நம்ம ஒரு தீர்வாக தான் வச்சுருக்கோம். இப்போ தயவு செஞ்சு இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. காரணம் என்னன்னா இங்கே பெருக்கலாகவும் இருக்கலாம், வகுத்தலும் வரலாம். அப்படி பெருக்கல் வகுத்தல் வந்தால் அதை செஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ரேஷனில் மைனஸ். ஏன்னா மைனஸ் எங்கே இருக்குது, லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி இந்த ஆர்டரில் நம்ம போகிறப்ப இங்கே என்ன குறியீடு வரும்னு நம்ம கிளாரிஃபிகேஷன் தெரியாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த -2 அந்த சைடு கொண்டு போகிறோம். 2 இந்த -2 அந்த பக்கம் போனால் 12 +2 மாறிடும் 12. 2ஐயும் 6ஐயும் எந்த ஆப்ரேஷன் பண்ணால் 12 அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருக்கல். 2 × 6 12. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் இந்த பாக்ஸில் வரும். இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மை தான் நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்மெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஸ்கூல் புக் எடுத்துமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கூல் புக்கை எடுத்து பாருங்கள், அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள். அடுத்தது சுருக்குக. கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 100 + 8 வகுத்தல் 2 ப்ளஸ் பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருக்கு பாருங்களேன். பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருந்தால் அதை தான் முதல்ல செய்யணும் இல்லையா? 3 × 2 பெருக்கனா 6 -6 வகுத்தல் 2. நான் மறுபடியும் எழுதி கூட போட்டுடுறேன். பி ஓனா ஓ இல்லைனா ஐனா ஐ. இங்கே நம்ம ஐயெல்லாம் இல்லை, இண்டிசஸ் பவர்லாம் எதுவும் இல்லை. அப்போ ஓனே எழுதிக்குவோம். MAS பிராக்கெட் ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சுன்னா என்ன இல்லை, பிராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டு தான் டிவிஷன் பண்ணுவோம் சரியா? இப்போ பிராக்கெட்டுக்குள்ளேயே டிவிஷன் இருக்கு, அதனால இதை நம்ம சால்வ் பண்ணிடுறோம். கவனிங்க, 100 + 8 வகுத்தல் 2 ப்ளஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள 6. 6ஐ 2ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 3ன்னு வரும் இல்லையா? 6 - 3. இப்போ இந்த பிராக்கெட்டை கேன்சல் ஆக போகுது. அப்போ கேன்சல் ஆகும்போது என்ன வரும் பாருங்களேன். ஏன்னா பிராக்கெட் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு தான் அந்த சைடு நம்ம போகிறோம். 6ல் 3 போச்சுன்னா 3. இப்போ போடுமாஸ் ரூல் படி எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா டிவிஷன். டிவைட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் 4 + 3. 100 + 4 + 3 107. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனில் 4வது சம்மு. கவனிங்க, இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறத எழுதிடுவோம். 24 + 2 பெருக்கல் 8 டிவைடட் பை 2 -1. இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் கொடுக்கப்பட்ட கொஸ்டின். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி போர்டு மாஸ் எழுதிப்போம். BODMAS பிராக்கெட்டு இல்லை. அடுத்தது ஓ, ஆர்டர் ஆஃப் ரெண்டுமே இல்லை. அடுத்தது டிவிஷன் இருக்குது. டிவிஷன் செஞ்சுட்டு தான் எங்கே போகணும், எம்முக்கு போகணும். 24 2 பெருக்கல் 8 டிவைடட் பை 2 என்ன வரும் 4. 8ஐ 2ஆல் வகுத்தா 4. அடுத்தது என்ன இருக்குது எம்னா மல்டிப்ளை பண்ணணும். 24 + 2 4s are 8. அடுத்தது அடிஷன் ஆட் பண்ணுறோம். 24 8ஐயும் கூட்டினோம்னா 32 -1 31. இங்கே ஆப்ஷனில் 31, ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுக்கான ஆன்சர் 31. கவனிங்க, அடுத்தது ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ். இது ரெண்டுமே உங்களுக்கு ஹோம்ஒர்க்.
போர்டு மாசம் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். தேங்க்யூ.